வணக்கம். போஸ்டர் செர்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூரில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள். பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. நீலகிரியில் புத்தாண்டை முன்னிட்டு பட்டன் காளான் விலை அதிகரிப்பு. அதிக லாபம் கிடைப்பதால் காளான் விவசாயிகள் மகிழ்ச்சி. பதினேழு நாட்களுக்கு பின் பழைய குற்றால அருவியில் குளிக்க அனுமதி. சேதங்கள் சீரமைக்கப்படாத நிலையில் சிரமங்களுடன் குளிக்கும் சுற்றுலா பயணிகள். ராணிப்பேட்டை அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் தேங்கிய மழை நீர். கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. பெஞ்சல் புயலால் சிதலமடைந்த இருளர் இன மக்களின் குடியிருப்புகள். வீடுகள் இன்றி தவிக்கும் பரிதாப நிலையை உணர்த்தும் செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். கரூரில் 1,52,00,000 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட பணிகளையும் வளர்ச்சி திட்ட பணிகளையும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட NSK நகர் பகுதியில் சுகாதார வளாகம், மோகலூர் பகுதியில் இணைப்பு சாலை மற்றும் 3வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் சுகாதார மைய கட்டிடம் கட்டவும், மேலும் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டவும் 1,52,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இப்பணிகளின் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பங்கேற்று திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் இளங்கோ, மாணிக்கம், சிவகாம சுந்தரி மற்றும் மாநகராட்சி மேயர் கவிதா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற இரு மாநில முதலமைச்சர்களும் பேசி விரைவில் நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று அமைச்சர் சாமிநாதன் உறுதியளித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள கஞ்சம்பட்டி ஊராட்சியில் 1,23,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக பள்ளி கட்டிடம் மற்றும் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுகாதார நிலையம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதிய கட்டடங்கள் கட்டுவதற்கான பூமி பூஜை விழாவில் அமைச்சர் மூப்பை சாமிநாதன் பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தார். அத்துடன் சோழபாளையம் ஊராட்சியில் கட்டி முடிக்கப்பட்ட பள்ளி கட்டிடம், அங்கன்வாடி மையம், குடிநீர் உள்ளிட்ட திட்ட பணிகளையும் அமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சாமிநாதன், ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற தமிழ்நாடு மற்றும் கேரள முதலமைச்சர்கள் பேசி விரைவில் நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று உறுதியளித்தார். நல்லாறு நீராறு நிறைவேற்றுவது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது சமீபத்தில் வைக்கத்தில் தந்தை பெரியாருடைய நூற்றாண்டை முன்னிட்டு கட்டப்பட்ட அந்த நூலகத்தை திறந்து வைக்கின்ற அந்த நிகழ்ச்சியும் போதும் சரி, அதற்கு முன்பும் ஒரு முறை கேரள அரசோ மாநில முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சரோடு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். முதல் கட்டமாக இப்பொழுது இரு மாநிலத்தினுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர்கள் பேசி அதை ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவது, அதற்கு பிறகு இறுதியாக இரு மாநிலத்துடைய மாண்புமிகு முதலமைச்சரும் பேசி அந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்து அந்த நல்லாறு நீராறு ஆனைமலையாறு திட்டத்தை நம் மாநில அரசு நிறைவேற்றுவதும். நீலகிரியில் புத்தாண்டை முன்னிட்டு பட்டன் காளான்களின் விலை அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் பெரும்பாலான விவசாயிகள் தேயிலை தோட்டங்கள் மற்றும் மலை காய்கறி சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் விவசாயத்தை காட்டிலும் காளான் சாகுபடியில் அதிக லாபம் ஈட்ட முடியும் என்பதால் தற்போது பட்டன் காளான் சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். குறைந்த முதலீட்டிலேயே துவங்கப்படும் இந்த சாகுபடிக்கு தேவையான மண் மற்றும் ரசாயனங்கள் அனைத்தும் சமவெளி பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டு பின்னர் பிளாஸ்டிக் காகிதங்களில் காளான்கள் அடுக்கி வைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. மேலும் ஒரு பாக்ஸ் பட்டன் காளான் 1,500 ரூபாய் முதல் 2,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேதங்கள் சீரமைக்கப்படாத பழைய குற்றால அருவியில் 17 நாட்களுக்கு பிறகு கடும் சிரமத்துடன் சுற்றுலா பயணிகள் குளித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான குற்றால அருவிகளில்
காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது. இதனால் கடந்த 12ஆம் தேதி முதல் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தது. பின்னர் குற்றாலம் மெயின் அருவி, 5 அருவிகள் பராமரிப்பு செய்யப்பட்டு 8 நாட்களுக்கு பின்னர் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் பழைய குற்றால அருவி பகுதியின் பராமரிப்பு தொடர்பான விவகாரம் நீடித்து வரும் நிலையில் 17 நாட்களுக்கு பிறகு பழைய குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. இதனால் காலை முதலே பழைய குற்றால அருவியில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்துள்ளனர். இருப்பினும் சீரமைக்கப்படாத அருவிக்கரை பகுதியில் அச்சத்துடன் குளித்து வரும் சுற்றுலா பயணிகள் சீரமைப்பிற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கொளத்தூர் அருகே பேருந்து நிலையம் முன்பாக இருந்த ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை அதிகாரிகள் இடித்து அகற்றினர். சென்னை அடுத்த கொளத்தூர் குமரன் நகர் பேருந்து நிலையம் கடந்த 1999ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இந்த பேருந்து நிலையத்தை சுற்றிலும் 2000 சதுர அடி பரப்பளவு கொண்ட இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து சிலர் கடைகளை அமைத்திருந்தனர். இந்நிலையில் பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்ய நாடாளுமன்ற உறுப்பினர் கிரிராஜன் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தார். இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையம் சீரமைக்கும் பணி மற்றும் அளவெடுக்கும் பணி நடைபெற்றது. அப்போது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை அதிகாரிகள் பொக்லைன் இயந்திரம் மூலம் இடித்து அகற்றினர். இதனால் ஆக்கிரமிப்பாளர்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டையில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர். ராணிப்பேட்டை மாவட்டம் பூட்டுத்தாக்கு பகுதி அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணி கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இதனால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் செல்லக்கூடிய இலகு மற்றும் கனரக வாகனங்கள் அனைத்தும் சர்வீஸ் சாலையில் சென்று வருகின்றன. இதன் காரணமாக சர்வீஸ் சாலை முழுவதுமாக சிதிலமடைந்து குண்டும் குழியுமாக மாறியதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனிடையே தொடர் மழை காரணமாக சாலையில் மழைநீர் தேங்கியதால் சுமார் 4 மணி நேரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகன ஓட்டிகள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாக்கினர். தகவலறிந்து வந்த அதிகாரிகள் பள்ளங்களில் மணலை கொட்டி மேடு அமைத்தனர். இதனால் தேங்கிய நீர் குடியிருப்பு பகுதிக்குள் பாய்ந்ததால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். எனவே முறையாக மழைநீர் வடிகால் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒசூரில் காஞ்சி மகா பெரியவரின் 34வது ஆண்டு ஆராதனை உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் அனுஷா பூஜா கமிட்டி சார்பில் காஞ்சி மகா பெரியவரின் ஆராதனை உற்சவம் நடைபெற்றது. கணபதி பூஜை சங்கல்பத்துடன் தொடங்கிய இந்த உற்சவத்தில் குரு வந்தனம், கணபதி யாகம், ஏகாதச ருத்ர யாகம் உட்பட பல்வேறு யாக பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க காஞ்சி மகா பெரியவர் விக்கிரகத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. சிறப்பு வழிபாட்டிற்கு பிறகு தீர்த்த பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு உலக நன்மை வேண்டி வழிபட்டனர். பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் குடிநீர் கேட்டு பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே பொம்பிடி ஊராட்சியில் 15க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இதில் போர்நடூர் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். இப்பகுதியில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன.
இப்பணிக்காக பள்ளம் தோண்டும் போது குடிநீர் குழாய்கள் பாதிக்கப்பட்டதால் இப்பகுதி மக்களுக்கு குடிநீர் விநியோகம் தடைப்பட்டது. கடந்த 1 மாதமாக குடிநீர் இல்லாமல் அப்பகுதி மக்கள் தவித்து வரும் நிலையில் இதுகுறித்து பல தடவை முறையிட்டும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் பொம்பிடி காவல் நிலையம் முன்பாக சாலையில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிக மழை பெஞ்சதுனால டிரைனேஜ் நோண்டி இருக்கிறாங்க. இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி நோண்டின டிரைனேஜ் அந்த டிரைனேஜ் மழையின் காரணமாக நிறைய தண்ணி போகிறதுனால குழியை நோண்டி விட்டுட்டாங்க. நோண்டி விட்டதில் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு. குடிக்கிற தண்ணி இல்லை, அந்த பைப்பெல்லாம் நோண்டி எடுத்துட்டாங்க. யூஸ் பண்ணுற தண்ணியும் இல்லை, அந்த பைப்பையும் நோண்டி எடுத்துட்டாங்க. குழி ரொம்ப ஆழமாக இருக்குது, அந்த சைடு போகவும் முடியல, வரவும் முடியல. வீடு ஃபுல்லாக சுற்றி தண்ணி இருக்குது, அந்த தண்ணி போய்கிட்டு இருக்குது. அதில் ஃபர்தராக எந்த வேலையுமே அவங்க செய்யவே இல்லை. 1 மாதமாக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். மக்கள் எல்லாமே சேர்ந்து, குழந்தைங்க இருக்கவங்க, வயசானவங்க இருக்காங்க, அவங்களாலையும் உள்ளே போக முடியல, வெளியே வர முடியல. அதை தாண்டி தான் நாங்கள் வெளியே வரணும். கடைக்கு வர்றதா இருந்தாலும், ஸ்கூல் போகிறதா இருந்தாலும், காலேஜ் போகிறதா இருந்தாலும் அந்த குழியை தாண்டி தான் நாங்கள் வரணும். எந்த ஃபர்தராக ப்ராசஸாக அவங்க பண்ணாமலே இருக்காங்க. நாங்கள் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டோம், எல்லா இடத்துலையும் பேசியும் பார்த்துட்டோம். எந்த பிரச்சனையும் அவங்க பண்ணுற மாதிரி தெரியல. சீர்காழி அருகே 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி வலைகள் தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மீனவர்கள் ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தொடுவாய் மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் மனோகர். இவருக்கு சொந்தமான 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி வலைகளை மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்து சேதப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இந்நிலையில் மீன்பிடி வலைக்கு தீ வைத்த நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மீனவர்கள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் விசைப்படகுகள் கரைகளில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டிருந்தன. அத்துடன் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் மீன்பிடி துறைமுகமும் வெறிச்சோடி காணப்பட்டது. போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திண்டுக்கல் அருகே நடைபெற்ற மண்டல பூஜையொட்டி ஐயப்ப பக்தர் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். வத்தலகுண்டு கலியுக வரத ஐயப்பன் ஆலயத்தில் நடைபெறும் தேர் இழுக்கும் நிகழ்விற்காக 18 வருடங்கள் சபரிமலை யாத்திரை சென்ற ஐயப்ப பக்தர்களின் பெயர்களை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பார்கள். இந்நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐயப்ப பக்தர் அலகு குத்தி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரை முக்கிய வீதிகளின் வழியாக இழுத்து சென்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சரண கோஷங்களை எழுப்பி சென்றனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் பிரதோஷத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்தனர். சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு மாதந்தோறும் மற்றும் விசேஷ நாட்களில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய தருவது வழக்கம். இந்நிலையில் மார்கழி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு வரும் 31ஆம் தேதி வரை பக்தர்கள் மலையேற வனத்துறை சார்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சீர்காழி அருகே பயிரிடப்பட்டுள்ள செங்கரும்புகளை இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக கொள்முதல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். செம்பத்தணி இருப்பு, காத்திருப்பு, ராதாநல்லூர், கீழையூர், கிடாரம் கொண்டான் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் செங்கரும்பு பயிரிடப்பட்டுள்ளது. கனமழையின் காரணமாக கரும்புகள் சாய்ந்ததால் மேலும் கூடுதலாக செலவு செய்து அறுவடை செய்ய உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு 1 டன் கரும்புக்கு 35 ரூபாய் கொள்முதல் விலை நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் இடைத்தரகர்கள் வெறும் 22 ரூபாய் மட்டுமே வழங்கியதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். எங்கள் தாலுகாவில் உற்பத்தி செய்யப்பட்ட கரும்பு எங்கள் நியாய விலை கடைக்கு வந்து விற்பனை எங்களுக்கு அரசு கொடுக்குது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 22 ரூபாய் எங்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் நாங்களே வெட்டி கட்டி எந்த நியாய விலை கடைக்கு எத்தனை கரும்பு என்ற விகிதாச்சார அடிப்படையில் சொல்லிட்டீங்கன்னா நாங்களே கொண்டு இறக்குறோம். முழு தொகையும் செங்கரும்பு விவசாயியை சேரட்டும். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கீரைகளை அறுவடை செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வைட்டமின், கால்சியம், இரும்பு சத்து நிறைந்த தண்டு கீரைகள் அறுவடை செய்யப்பட்டு பிற மாவட்டங்களுக்கும் பிற மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஒரு கட்டு கீரை 10 ரூபாய் முதல் 15 ரூபாய்க்கு வாங்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.